திமுகவிற்கு போகணும் அப்படிங்கிற முடிவை ஓபிஎஸ் எப்படி எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க சார்? சில வேற வழி கிடையாது அவருக்கு. அவர் அதிமுகவில் இணையணும், அதிமுகவில் மீண்டும் இணைந்து ஒருங்கிணைப்பாளர் ஆகணும்னு பார்த்தாரு, முடியல. பொலிட்டிக்கல் ஃபைட்டை லீகல் ஃபைட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாரு. இன்னொன்று, அவர் அதிமுகவில் இருந்த காலத்தில் கூட அவருக்கான ஒரு சப்போர்ட் பேஸை ஓபிஎஸ் அவர்கள் வளர்த்து கொள்ளவே இல்லை. அதுக்கு காரணம் அவர் தன்னை எப்பொழுதுமே ஒரு இரண்டாம் கட்ட தலைவராக, ஒரு செகண்ட் ஃபிடில், பிளேயிங் த செகண்ட் ஃபிடில்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை அவருக்குள்ளேயே அவர் வளர்த்துக்கிட்டார். அவரால் ஒரு தலைமை பதவியில் இருக்க முடியாது, இன்னொருத்தருக்கு உதவியாக தான் இருக்க முடியும். ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவருக்கு செகண்ட் ஃபிடில், பழனிசாமி அவர்கள் இருக்கும் பொழுது அவருக்கு செகண்ட் ஃபிடில். அவருடைய அத்தாரிட்டியை அவர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவர் யூஸே பண்ணல. அந்த அத்தாரிட்டியை அசர்ட் பண்ணாததுனால அவருக்குன்னு ஒரு சப்போர்ட் பேஸ் அந்த கட்சியில் உருவாகவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2017 அவர் திரு குருமூர்த்தி அவர்களுடைய அறிவுரையின்படி மெரினா கடற்கரைக்கு சென்று ஜெயலலிதா அவர்களுடைய உறைவிடத்தில் அவர் ஒரு 40 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு சசிகலா அம்மையார் அவர்களுக்கு எதிராக ஒரு தர்ம யுத்தத்தை நடத்துகிறாரு. அன்னைக்கு இரவே சசிகலா அவர்களுக்கு எதிரான போர் ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாரு. மிகப்பெரிய பலம் வாய்ந்த பாஜக அவருக்கு பின்னால் இருக்கிறது. ஒரு கவர்னரை தமிழ்நாட்டுக்கு வரவிடாமல் பாஜக செய்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த ஃப்ளைட் கவர்னர் வர ஃப்ளைட் கோயம்புத்தூரில் லேண்ட் ஆகுது. கோயம்புத்தூர்லேருந்து அந்த ஃப்ளைட்டே ஆட்டோமேட்டிக்காக சொல்லுது, நான் மெட்ராஸ்க்கெலாம் போக மாட்டேன் இன்னும் ஒரு வாரத்துக்கு. அந்த ஃப்ளைட் டைரெக்டாக பாம்பேயில் தான் லேண்ட் ஆகும். பாம்பேயில் போய் லேண்ட் ஆகுது. டிலே பண்ணி கவர்னர் வராரு, தமிழ்நாட்டுக்கு வராரு, மெட்ராஸில் லேண்ட் ஆகிறாரு. இவ்வளவு விஷயங்கள் பாஜக ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுத்த பிறகும் கூட அவரால் 10 எம்எல்ஏக்களை மட்டும்தான் அவர் பக்கத்தில் ஈர்க்க முடிஞ்சது. அவருடைய சப்போர்ட் பேஸ், அவருடைய என்ன சொல்கிறது, அந்த ஈர்ப்பதற்கான கெப்பாசிட்டி 10 பேர் தான். அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியும். அந்த தர்ம யுத்தத்தை அவர் செய்யாமல் இருந்திருந்தால் மீண்டும் முதலமைச்சராக திரு ஓபிஎஸ் அவர்கள் இருந்திருக்கலாம். ஸோ அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் செய்த எல்லாமே ஒரு தவறாக தான் நான் பார்க்குறேன். அரசியலில் நீங்கள் எப்போவுமே பொலிட்டிக்கல் ஃபைட்டை நீங்கள் பொலிட்டிக்கல் ஃபைட்டாகவே வச்சுருக்கணும். லீகல் ஃபைட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் அந்த ஃபைட் என்றைக்குமே உங்களால் ஜெயிக்கவே முடியாது. ஜானகி ராமச்சந்திரன் அப்படி தான் பண்ணாங்க. அவங்க ஆட்சி தான் வேணும்னு ஆட்சிக்கு பின்னால் போனாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு அன்னைக்கு சேன் அட்வைஸ் பன்ருட்டி ராமச்சந்திரன், திரு திருநாவுக்கரசு போன்றவர்கள் கொடுத்தாங்க. நீங்கள் பதவிக்கெலாம் இப்போ ஆசைப்படாதீங்க, கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, என்னைக்காக இருந்தாலும் கட்சி உங்கள் பின்னால் நிற்கும்னு அந்த அட்வைஸ் படி அவங்க ஃபாலோ பண்ணாங்க. 28 ஆண்டு காலம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராகவும் 4 முறை முதலமைச்சராகவும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. ஸோ பொலிட்டிக்கல் ஃபைட்டை லீகல் ஃபைட்டாக கன்வெர்ட் பண்ணது முதல் பிரச்சனை. இன்னொன்று அவர் இபிஎஸ் கிட்ட லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். 2017 ஆகஸ்ட்டில் டெபுட்டி சிஎம்மாக போகிறாரு. 2020 அக்டோபரில் அவர்கிட்ட அதிமுகவினுடைய முதலமைச்சர் கேண்டிடேட் ரேஸில் தோக்குறாரு. கிட்டத்தட்ட அதிமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக இபிஎஸ் அவர்கள் தன்னந்தனியாக இஸ் ஷோல்டரிங் த என்டையர் கேம்பெயின் ஆன் இஸ் பர்டனிங் த என்டையர் கேம்பெயின் ஆன் இஸ் ஷோல்டர். இபிஎஸ் 234 தொகுதிக்கும் போகிறாரு. ஓபிஎஸ் கிட்டத்தட்ட 10-12 தொகுதிக்கு மட்டும்தான் அந்த தேர்தலில் போய் அவர் ஓட்டே கேட்குறாரு. ஸோ அவர் உழைக்கவே இல்லை அந்த தேர்தலுக்கு. அதன் பிறகு லீடர் ஆஃப் ஆப்போசிஷனில் இபிஎஸ் கிட்ட தோக்குறாரு. அதன் பிறகு ஃபைனலாக பொதுச் செயலாளர் பதவிக்கு இபிஎஸ் போட்டியிடும் போது இவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அன்னைக்கிலிருந்து அதன் பிறகு கிட்டத்தட்ட 2017 அவரோட டவுன்ஃபால் பிகின் ஆகிடுச்சு. ஸோ 2022 கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட பிறகு அவருக்கு வேறு வழியே கிடையாது. இன்னொரு கட்சி தொடங்குவதற்கான தைரியமும் அவர்கிட்ட இல்லை, அந்த சப்போர்ட் பேஸும் அவர்கிட்ட இல்லை. கிட்டத்தட்ட 7-8 மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் அவரோட இருக்கிறாங்க. ஒரே ஒரு முன்னாள் அமைச்சர் மட்டும்தான் அவரோட இருந்தாங்க. 4 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் அவரோட போனாங்க 66 பேரில். அதனால் அவருக்கு கட்சியில் சப்போர்ட் பேஸே இல்லை. அதன் பிறகு கடைசி வரைக்கும் பாஜக அவர் கூடவே வரும். நான் எப்பெல்லாம் அரசியல் ரீதியாக கீழே விழுகிறனோ தூக்கி விடுவதற்கு பாஜக வரும்னு ஓபிஎஸ் நினச்சாரு. பொலிட்டிக்கல் யூட்டிலிட்டி இல்லை உங்களுக்கு இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு இடத்துல கைவிட்டுட்டாங்க. பிரதமரை சந்திப்பது என் பாக்கியம்னு சொன்னார். அந்த பாக்கியத்தை கூட பாஜக அவருக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ வேறு வழி இல்லை. அதிமுகவில் சேர்த்து விடுவாங்க பாஜகன்னு பார்த்தாரு, அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ வேறு எங்கே போகலாம், டி
டிவிகேக்கு போகலாமான்னு பார்த்தா அது என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லவே சொன்னார், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ ஃபைனலி டிஎம்கேல வந்து ஓபிஎஸ் அவர்கள் செட்டில் ஆகிட்டு இருக்காரு. மறுபடியும் பேசுவோம். திரு அரவிந்த் அவர்கள், அதிமுகவில் இணைவதற்கான முயற்சிகள் எல்லாமே மேற்கொண்டாச்சு, சட்ட ரீதியாகவும் முயற்சிகளை செஞ்சாச்சு, எதுவுமே பலன் தரல அப்படிங்கிற பட்சத்துல வேறு வழி இல்லாமல் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தாரா? இல்லைங்க, அதிமுகவோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா ஏடிஎம்கேக்குள்ளார மீண்டும் ரீஎன்ட்ரி ஆகணும், ஏடிஎம்கேல சேரணும் என்பதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருந்துச்சு. அதற்காக பல தரப்பில் அவரும் பேச்சுவார்த்தையை நடத்தினார். அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுடனும் பேச்சுவார்த்தையை நடத்தினார். அதே போல பாஜக மூலமாகவும் அந்த சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை ஓபிஎஸ்ஐ எந்த காலத்திலும் கட்சியில் தான் சேர்த்துக்கொள்ள மாட்டேன் என்பதில் மிகவும் தெளிவாக இருந்தார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை வேண்டுமென்றால் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கட்சியில் இணைந்து கொள்ளலாம், அல்லது டிடிவி தினகரன் போல தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அதன் மூலமாக கூட்டணியில் சேர்ந்து கொள்ளலாம் என்ற நிபந்தனை எடப்பாடி பழனிசாமி சார்பில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை அது ஃபியூட்டைல் எக்ஸசைஸா பார்த்தார். அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுகல தான் மீண்டும் போய் இணையணும் அப்படிங்கிறதா பார்த்தார். அவர் என்னன்னா அந்த பர்டனை யார் மேல கொடுத்தாருன்னா பிஜேபி மேல கொடுத்தார். ஏன்னா பிஜேபி சொல்லிதான் 2017 அவர் இந்த தர்மயுத்தம் பண்ணார். அவருக்கும் அதிமுகக்கான அந்த ஒரு ஸ்ட்ரெயின், அந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த ஒரு உறவுல ஒரு விரிசல் வர ஆரம்பிச்சது அதிமுக கட்சிக்கும் அவருக்குன்னு பாஜக சொல்லிதான் இருந்துச்சு. எனவே பாஜக தனக்கு வந்து அதுக்கான ஒரு காம்பன்சேஷனா பாஜக உள்ள வரணும், பாஜக வந்து இது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. பாஜக ஒரு லெவலுக்கு மேல பாஜக இதுல தலையிட முடியல. அதுக்கான காரணம் ஓபிஎஸ் அவரோட ஒரு பொலிட்டிக்கல் கேபிட்டல்ல ஓபிஎஸும் இழந்துட்டு வர ஆரம்பிச்சார். அதனாலதான் பாஜக ஒரு கட்டத்துல ஓபிஎஸ் ஒரு பேகேஜா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதன் காரணமாக தான் பாஜக, இன்ஃபேக்ட் பாஜகவும் ட்ரை பண்ணாங்க, இபிஎஸ் கூப்பிட்டு பாஜக சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் இபிஎஸ் அதுல ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. அதன் காரணமாகத்தான் தற்போது ஓபிஎஸ் அதிமுக இல்லைன்னா வேற எந்த ஆப்ஷன் அப்படின்னு யோசிச்சாரு. தன்னோட மகன் இருக்கிறார், தன்னோட ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை அவர் வந்து செக்யூர் பண்ணணும். அதன் காரணமாகத்தான் தற்போது திமுகவுக்கு வந்ததாக பாக்குறேன். இதனால ஓபிஎஸ்க்கு எவ்வளவு பெரிய பெனிஃபிட்டா எனக்கு தெரியல, டிஎம்கேக்கு எவ்வளவு பெரிய பெனிஃபிட்டா எனக்கு பார்க்க முடியல. பட் ஆனா ஒரு காஸ்ட் ரீதியாக, சமூக கட்டமைப்பு ரீதியாக, சோசியல் இன்ஜினியரிங்கா பார்த்தோம்னா சவுத்துல ஓபிஎஸ் திமுக கரெக்டா யூஸ் பண்ணாங்கன்னா பிரச்சாரத்துக்கு, இது இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவுக்கு சற்று ஒரு பின்னடைவை சந்திப்பார்கள் என்றுதான் தெரிகிறது.